சார் எங்கே நாங்கள் போகிறோம்? மதுரைக்கு. காணலா எங்கே இருக்கு? கொடைக்கானல். டீ குடிக்கிற பட்டிமன்றம் ஒன்று நடந்தது, அதுக்கு உங்களை அனுப்பியிருக்கணும். ஒரே ஒரு டீ இல்லை, சுட சுட பாதாம் பால். இந்த பிரதேசத்துக்குள்ள வந்து பிளாஸ்டிக்கள் கடை, அதனால பிளாஸ்டிக் போட்டிகள் இருந்தால் தந்துட்டு போங்கன்னு சொன்னவர். இந்த மலைக்கு எல்லாரையும் பாதுகாப்பாக கூட்டிக்கொண்டு போகிறது நான் தானேன்னு சொல்ல மாட்டேன். இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுத்துக்கொண்டு வந்தவே ஆவேன். நம்மள்கிட்ட லைசன்ஸும் இருக்கு, ஆனால் இருக்கிற லைசன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லை. இவ்வளோ நீ இப்போவே தூங்குற, உன்னோட ஓட தந்தா என்னென்ன நீ முழிப்பேன், இப்போ சித்தப்பு என்னோட தர பயம். ஒரு வழியில் நிப்பாட்டி இருக்கோம். என்னடா நீ ஒரே ஆவாசமாக இதுக்காக தூரம் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 30 நாள் வந்து பயணம் செய்திருக்கிறோம். அதான் செக்கிங்னா நைட் தான் சரியா செக்கிங், ஆனால் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் நமக்கு இருக்குது. கட்டாயம் வந்து இந்த நேரம் நின்று பார்க்குற மாதிரி வராது. இந்த ட்ரிப் வந்து யாருக்கு சர்ப்ரைஸோ இல்லையோ அவருக்கு சர்ப்ரைஸ். ஏன்னா மதுரை போய் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் தான் கூட்டி நாங்கள். ராசாதி சின்ன ராசாதி என்ன ராசாதி 2.0 அண்ணா அப்பவும் சொன்னவர். இது வந்து சின்ன ராசாதி. கோடைக்கானல் நகராட்சி வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்கா. இதில் பாருங்க, இதில் மலைகளின் இளவரசி என்று போட்டிருக்கு. அது எந்த மலை என்றா கொடைக்கானல் தான் வந்து மலைகளின் இளவரசி என்று சொல்வேணும். இதில் இருக்கிற வீட்டு அமைப்புகளை பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆனால் எங்கட ஊரில் நுவரேலியா பார்க்க போங்க, நல்லா இருக்குங்க. சோளம், சுட சுட சோளம். நீங்கள் வந்து பாருங்க. ஆனால் இப்படி எல்லாம் சாகசம் செய்யறாங்க, செத்துருவீங்க. உங்களுக்கு காட்டுவோம்ட்டு நிப்பாட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட கொடைக்கானலுக்கு மேலே போகணும். இன்னும் 42 கிலோமீட்டர் மேலே போகணுமெண்டா பாருங்க. குளிரும் இல்லை பாத்துக்கலாம், விடுங்க. கோட்டை விட்டா சரி, கோட்டை விட்டா சரியா எப்படி அதான் ஸ்வெட்டர் இல்லாட்டி குவார்டர். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். போன காணொலி பார்த்தாக்களை தெரிஞ்சுக்கணும். நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து மதுரை வந்திருந்தோம். நாங்கள் மதுரையில் தரிசனம் முடிச்சுட்டு அப்போட சாப்பாடு, மதுரை இந்த சாப்பாடு தான் ஸ்பெஷல். சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னா, நான் வந்து கொடைக்கானல் போக போகிறோம். மதுரையிலேருந்து கொடைக்கானல் போக போகிறோம். ஹில் ஸ்டேஷனில் இன்றைக்கு இரவு போய் தங்க போகிறோம். என்ன மாதிரி இந்த பயணம் இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் 3 போயிருந்தோம். 3 நல்ல கூலாக இருந்தது. அதோட கேரளாவும் மேலே நல்ல கூலாக இருந்தது. இன்றைக்கு ஊட்டி கொடைக்கானல் இங்கே எல்லாம் நல்லா இருக்குமென்னு சொன்னாங்க. அதனால் கொடைக்கானலுக்கு போக போகிறோம். எங்களோட யார் வந்திருக்கிறேன்னா வந்து வெங்கடேஷன் நான் வந்திருக்கிறார். அவர்கிட்ட ஹாலில் தான் நாங்களே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இடையில் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டினாங்கள் டீ குடிக்கிறதுக்காண்டி. இந்த முன்னுக்கு இருக்கு பாருங்க, இந்த இதில் மேலே வந்தால் தெரியுறாங்க. அந்த மலை உச்சிகளுக்கு தான் வந்து நாங்கள் போக போகிறோம். இருட்டிட்டு இருந்தாலும் போய் சேர்ந்துருவோம். இந்த இடத்துல வந்து டீ குடிக்கிறதுக்காண்டி அன்னையாக்கள் வந்து நிப்பாட்டி வைக்கலாம். என்ன சொல்லுது இது? எத்தனையாவது டீ? நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 5 டீயாவது குடிக்கணும் காலையிலேருந்து. ஆனால் நீங்கள் வீட்டில் சுகர் போடாமல் இல்லை குடிக்கிறீங்க? இது சுகர் போடாமல் வண்டி இல்லை. நார்மலாக நான் 5 டீயில் வந்து 4 டீ சுகர் போடாமல் அந்த படுமாரி ஹேபிட் வச்சு பட்டிமன்றத்துக்கு அந்த டீ குடிக்கிற பட்டிமன்றம் ஒன்று நடந்தது, அதுக்கு உங்களை அனுப்பியிருக்கணும். ஒரே ஒரு டீ இல்லாட்டி ஒன்று இல்லை டீ சுகர் போட்டு குடிக்க மற்ற 4 டீயும் சுகர். ரைட் ரைட் ரைட். சார் என்ன சார் சொல்கிறீங்க? சாருக்கு சொல்லவே இல்லை நாங்கள் எங்கே போகிற வேண்டியது. சார் எங்கே நாங்கள் போகிறோம்? மதுரைக்கு. காணலா எங்கே இருக்கு? கொடைக்கானல். ஆனால் விடிய ஆளுக்கு தெரியாது எங்கே போக போகிறோம்ட்டு வெளிக்கிட்டு ஒரு பக்கத்தில் போயிட்டு வருவோம்னு சொல்லி வந்துட்டு பிறகு தெரிஞ்சு போச்சு. இவருக்கு தான் சர்ப்ரைஸ். சரி, இந்த டீ கடையிலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதெல்லாம் பலகாரம் எல்லாம் போட்டு வச்சுக்கணும். டீயை குடிச்சிட்டு போவோம். பாதாம் பால் உண்டு, சுட சுட பாதாம் பால். என்ன சரி, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டீ கடையிலே வந்து இஞ்சால இதற்கு எல்லாம் பலகாரங்கள்லாம் போட்டு வச்சுக்கணும். வேணுமெண்டா சாப்பிட்லாம். அதோட சுட சுட பாதாம் பால். சரி, இதுதான் அந்த பாதாம் பால் சுட சுட. லெட்ஸ் சீ. முதல் முறையாக ட்ரை பண்ணுறோம்.
குளிருக்கு ஒரு ஐஸாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து சூடாக இருக்கும் போல். நன்றி நன்றி நன்றி. சுடுதா அது என்ன? சரி, கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது பாருங்க, இவ்வளவு சூடாக இருந்தால் என்னென்ன குடிக்கிறது? அதுக்குள்ளே பேரிச்சம்பழம், முந்தரி, கஜு எல்லாம் போட்டிருக்கும். நல்லா இருக்குது. சீனி கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஆனால் அந்த ஆடையெல்லாம் மேலால் போட்டிருக்கணும், நல்லா இருக்கு. இது வரைக்கும் அந்த பாதாம் மில்க்குகள் ஐஸாக தான் குடிச்சிக்கிறோம். முதல் முறையாக சுட சுட பாதாம் பால். நைஸ். வந்தால் கட்டாயம் குடிங்க. அந்த காஜு ப்ளம் எல்லாம் கடிபட இன்னும் நல்லா இருக்கு. இந்த மலைக்கு எல்லாரையும் பாதுகாப்பாக கூட்டிக்கிட்டு போகிறது நான் தானேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு கொஞ்சம் தூரம் ஓடி பார்ப்போம்ன்றக்காண்டி ஓடி இருக்கு. இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுத்து கொண்டு வந்தவே ஆவேன். நம்மள்ட்ட லைசன்ஸ் இருக்கு, ஆனால் இருக்கிற லைசன்ஸை வந்து பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லை. இவ்வளோ தூரம் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 30 நாள் வந்து பயணம் செய்திருக்கிறோம். அதான் செக்கிங்னா நைட் தான் சரியா செக்கிங். ஆனால் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் நமக்கு இருக்குது. அதுவும் ஹெவி டியூட்டி. இந்த லாரி எல்லாம் ஓடலாம் நாங்கள், ஒன்றுக்கும் ஜாஸ்திக்க தேவையில்லை. அப்போ மலைக்கு கிட்டவா ஒரு ஓட்டமண்டு ஓடுவோமண்டு வேண்டியிருக்கிறோம். நல்லா இருக்குது. கூடுதலாக ஓட்டோ விட மெனுவெல்லாம் நமக்கு ஓகே. இந்த மலைக்கு ராசாதி, சின்ன ராசாதி, ஏடா ராசாதி 2.0 அண்ணா அப்பவும் சொன்னவர். இது வந்து சின்ன ராசாதி ரெண்டு. அதுக்கேற்ற மாதிரி சும்மா பிக்குத. நல்ல நீட்டாக சாஃப்டாக இருக்கு. ரைட். பத்திரமா கொண்டே ஒரு நல்ல டிரைவருக்கான இது. இப்போ பக்கத்தில் இருக்க நித்திர வருது, டிரைவர் சீட்டு பக்கத்தில் இருக்க. அப்போ எங்களோட சித்தப்பு கேட்டது, நீ இப்போவே தூங்குற, உன்னோட ஓட தந்தா என்னென்ன நீ முழிப்பான்ட்டு. இப்போ சித்தப்பு என்னோட தரப்பய இந்த சீட்டில் இருந்தால் நித்திர வரவே வராது. கண் ஓடிக்கொண்டிருக்கும், இஞ்சால வாக்கும் அங்காத வாக்கும். அண்ணா டிரைவிங் எப்படி இருந்தா? வெரி குட். இப்போ நீங்கால கணக்கு செக் பாயிண்ட்ஸ் வரும். முதலாவது சோடதனை சாவடி மையம். என்ன சொதிக்க பயணம்னு தெரியலப்பா. இந்த பிரதேசத்துக்குள்ள வந்து பிளாஸ்டிக்குகள் தடை. அதனால் பிளாஸ்டிக் போட்டில் இருந்தால் தந்துட்டு போங்கன்னு சொன்னவர். அதோட பாஸ்போர்ட் இ பாஸ்ன்றது அதையும் வந்து ஃபில்அப் பண்ணினா தான் நீங்கள் உள்ளுக்குள்ள வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். கொடைக்கானலுக்குள்ளே போகிறோம். இங்கே பாருங்க. ஆனால் 46 கிலோமீட்டர் இன்னும் இருக்கு. இப்போ இதுக்கு வரைக்கும் எனக்கு என்ன ஞாபகம் வருதுண்டா, எங்கே போனோம்டா? ஏற்காடுக்கு போயிருந்தேன். இது வேறு தான் வருது. பார்ப்போம், மேலே போய் பார்ப்போம். ஒரு வழியில் நிப்பாட்டி இருக்கோம். என்னடா நீ ஒரே ஆவாசமா தெரியுது? எதுக்காக தெரியுது உங்களுக்கே நல்லா தெரியும். சேட்டை கலட்டி எடுத்துருக்கான் பாருங்க. சேட்டை எதுக்கு கலட்டுறீங்கன்னா கீழே வந்து ஷோல்டர் இறங்கிறது மருந்து பூசிருக்கீங்க. இதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. இந்த இளநீ வச்சுக்கணும். இதில் ஒரு வியூ பாயிண்ட். அதில் நிப்பாட்டுவோம்ட்டு உங்களுக்கு காட்டுவோம்ட்டு நிப்பாட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட கொடைக்கானலுக்கு மேலே போகணும். இன்னும் 42 கிலோமீட்டர் மேலே போகணுமெண்டா பாருங்க. ஏற்காடு கூட 17 அதான் 18 கிலோமீட்டர் தான் மேலே. இது வந்து 45 கிலோமீட்டர் மலையால் சுற்றி இதுலேருந்து தள்ளி விட்றோம். போ இப்போ நீ தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கணக்கிடங்கள் ஆபாச காட்சியெல்லாம் நிற்கிறாயா? நாங்கள் குளிக்க கூட நாங்கள் டிஷர்ட் போட்டு தான் குளிக்கிறோம். நாங்கள் அப்படி ஒரு குடும்பத்தை, யூடியூப் குடும்பம், எங்களோட குடும்பம். இங்கே பாருங்க. இது எப்படி இருக்கு? கீழே வந்து பெரிய டேம் ஒன்று இருக்கு. இங்கே எல்லாம் வந்து பெரிய பெரிய காடுகள். கட்டாயம் வந்து இந்த நேர நின்று பார்க்குற மாதிரி வராது. உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்கள் வந்து பாருங்க. ஆனால் இப்படி எல்லாம் சாகசம் செய்யறாங்க, செத்துருவீங்க.
இந்த ட்ரிப் வந்து யாருக்கு சர்ப்ரைஸோ இல்லையோ அவருக்கு சர்ப்ரைஸ். ஏன்னா மதுரை போய் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் தான் கூட்டி வந்து நாங்கள். உண்மையாக தான் சம்பவம். ஆனால் இப்படி ஸ்வெட்டர் கொண்டு வந்தீங்களா? ஸ்வெட்டர் 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 கொண்டு வரல, குளிரும் இல்ல பாத்துக்கலாம் விடுங்க. கோட்டை விட்டா சரி, எப்படி அதான் ஸ்வெட்டர் இல்லாட்டி குவார்ட்டர், ஸ்வெட்டர் இல்லாட்டி குவார்ட்டர். ரைட். மேலே போக போக வியூ மாறிக்கொண்டே இருக்கு. அதோட கிளைமேட்டும் வந்து மாறுது, குளிராது. இது வளமதானேன்னு சொல்லுவேன், ஆனால் அதை விட கொஞ்சம் குளிராக இருக்கு. மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. அதோட அந்த மேலே அந்த பாதைகள் சில இடங்களில் மலையில் ஏறக்க சுற்றி ஏறக்க அந்த வாகனங்கள் தெரியும். ஆனால் இது வாகனம் தெரியாத அளவுக்கு பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு. சின்ன சின்ன கடைகள், போகிற வழியில் ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று கண்டுனாங்க. வெள்ளி நீர்வீழ்ச்சியா. அதோட இங்கே கடைகளும் இருக்கு. ஆனால் இப்போ வந்து பூட்டி இருக்கு. சீசன்டா இந்த கடையெல்லாம் திறந்துருக்கு. இங்கே பாருங்க, இங்கால பனி. இன்னும் நிறைய தூரம் போக வேண்டி இருக்கு. கோடைக்கானல் நகராட்சி வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்கா. இதில் வந்து இப்போ கிளைமேட் சரியில்லைன வழியாக வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இந்த இதில் பாருங்கள், இதில் மலைகளின் இளவரசி என்று போட்டிருக்கு. அது எந்த மலையண்டா அப்படியோ இதில் பார்க்க இந்த கொடைக்கானல் தான் வந்து மலைகளின் இளவரசி என்று சொல்வேணும். இப்படியோ நாங்கள் இந்த வாசலால் இந்த ஃபால்ஸுக்கு வந்தோம்னா இந்த கரையில எல்லாம் வந்து உணவுகள் எல்லாம் வச்சுருக்கணும். அடிக்கிற குளிருக்கு சுட சுட உணவுகள் வேண்டாம். இதில் நீங்கள் வாங்கலாம்.
இதில் லெமன் போட்டு வைக்கிறீங்களா எப்படி மசாலா போடுறீங்களா? மசாலா போடு. சோளம் சுட சுட சோளம் இல்லைண்ணா கடலை ஸ்வீட் கார்ன் இன்னைக்கு தான்டா செய்யும் காதாரி. அதுக்கு ஸ்வீட் கார்ன் சின்ன இருக்குண்டா. ஸ்வீட் கார்ன் தான் நீ கத்தான வேண்ட வேண்டியதானே. இன்னைக்கு எங்கட ஊர்ல சாப்பிடுறது ஸ்வீட் கார்ன் இன்னைக்கு தானே செய்யும். இந்த சோளனே இங்க ஓ இதில் இருக்கிற வீட்டு அமைப்புகளை பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆனால் எங்கட ஊரில் நுவரேலியா பக்கம் போய் நல்லா இருக்கும் அந்த வீடுகள்லாம் கூரைகள் மாதிரி வேறு ஸ்டைலில் இருக்கும். இங்கே பாருங்க அது எந்த லைனில் சரி. இப்போ கொடைக்கானலோட பிரதான ஏரியாவில் நிப்பாட்டிக்கலாம். நினைச்சதை விட பெரிய இடம். நான் நினைச்சேன் ஒரு சிறிய பகுதிகளை முடிஞ்சிருமான்ட்டு. ஆனால் பெரிய பிறப்பு. ஆனால் என்னென்ன சொல்கிறது, இப்படியான ஹில் ஸ்டேஷனுக்கு போய்க்க நிம்மதியை தேடி தான் போவோம். க்ரௌட் இல்லாமல், வெஹிக்கிள்ன்ற சத்தம் இல்லாமல் ஒரு அமைதியான சூழலை அனுபவிக்கலாம்ண்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயும் கச்சமச்சான் இருக்குது. அதான் பெரிய இது. எங்கட ஊர்ல எல்லாம் வந்தீங்கன்னா நிம்மதி இருக்கு. இதுல மீன், சிக்கன், காடை, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், ரோட் சைட்டில் வச்சு கூடியான இதழ் வந்து வச்சுக்கணும். அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நாங்கள் கொடைக்கானல் தங்க போவோம். வீடு இதுதான், ரூம் இல்லை, வீடாகவே எடுத்துட்டோம். இங்கே ஃபுல்லாக வியூ பாருங்க, வயல் புகை வருது. சரி, அப்படி போயிட்டு இங்கே சாப்பாடு கட்ட வந்து நாங்கள் சுட சுட குளிருக்கு சாப்பிட்டு தான் அந்த மாதிரி இருக்கு. இங்கே சுட சுட தோசை போட்டு வந்துருக்கணும்.